ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு நூடுல்ஸ் மினி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். சென்னையில் இங்கே நல்லா மழைங்க, அதனால் கருவாட்டு குழம்பு வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன். நான் வந்து சால மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 5 கருவாடு இருக்கும். நல்லா வெந்நீரில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டிங்கன்னா உப்பெல்லாம் போயிடும். அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 சில் தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னையும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சோன்னையும் கருவேப்பிலை போட்டு நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா நம்ம தாளித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து உரிச்சு வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா புளியை கரைச்சி எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு அளவு பாத்திரம் எடுத்து, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம டைரெக்டாக ஊற்றினா வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அதனால் வந்து ஒரு கிண்ணத்தில் முதல்ல நான் கலந்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். அதில் வந்து புளியில் 2 ஸ்பூன் வந்து நான் குழம்பு மிளகாய் தூள் தான் நல்லா குழிக்கரண்டி அளவு போட்டுக்கிட்டு அரைச்சி வச்ச தேங்காயும் ஊற்றிக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நான் வந்து முதலே உப்பு போடலை. அதனால் நல்லா இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆணம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டால் போதும். கால் ஸ்பூன் கல் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்தோடனேயுமே நம்ம வந்து கழுவி வச்சுருக்க கருவாடு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷாக நான் வந்து கடலை துவையல் அரைக்க போகிறேங்க. அதுக்கு வந்து நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் 3 வத்தலை வந்து நான் சுட்டு வச்சுக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து பொரிக்கடலை, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அம்மியில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்தோடனேயும் கொஞ்சம் துவையல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கருவாட்டான ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.